குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 26/2/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:29. திதி இன்று அதிகாலை 3:06 வரை நவமி, அதன் பின்பு தசமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:34 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் இரவு 10:52 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் பிற்பகல் 2 வரை தைத்துல கரணம், அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் காலை 6:28 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:30 11:30, நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 வரை பிற்பகல். யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 9 வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:34 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி, அதே மாதிரி சித்தர்கள், சாய்பாபா, ராகவேந்திரா. அவர்களுக்கு எது பிடித்ததோ அதை நீங்கள் வணங்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் குண்டு மஞ்சளும் அது கூட அருகம்பில்லும் வச்சு கொண்டு போங்க. போகிற காரியம் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான். இன்றைய தினம் 12:17 புதன் வக்ரம் ஆரம்பமாகிறது. ஏன்னா எப்பொழுதுமே சூரியன் கிட்ட வந்த உடனே புதனும் சரி சுக்கிரனும் சரி வக்ரம் ஆவாங்க. அது வக்ரம் ஆரம்பமாகிறது இன்றைக்கி 12:17. சரிங்களா? சரி. இன்றைய தினம் ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு கன்னி ராசியில் கிரகங்கள் இருக்கும். அந்த கன்னி ராசியில் கிரகங்கள் இருப்பவர்கள், கன்னி ராசியில் இப்போது சந்திரன், கன்னி ராசிக்காரங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பிறக்கிறவங்க சூரியன் அங்கே தான் இருக்கும், கன்னியில் தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா தமிழ் மாத கணக்கு நம்ம எடுத்தோம்னா புரட்டாசி மாதத்துக்கு சூரியன் சஞ்சாரம் செய்கிற இடம் கன்னி ராசி. அப்போது அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கன்னி ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றால் அந்த சாபத்தை குறிக்கும். அந்த ராசிக்கு ஒரு சாபத்தை. அதனால தான் கன்னி ராசிக்காரங்க பாருங்கள், நல்ல வளர்ச்சி கொண்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சாபம் பெற்ற கிரகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இது இந்த கன்னி ராசி எதை சார்ந்த இடம் அப்படின்னா புதனுக்குரிய இடம் இல்லைங்களா? புதன் கிரகம் அந்த இடத்துக்கு அதிபதி. அப்போது புதன் அப்படின்னும்போது எதை சார்ந்தது? அலிகிரகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? இப்போ சந்திரன் நின்றாலும் சூரியன் நின்றாலும் எது நின்றாலும் அந்த ராசி சாபம் பெற்ற ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கன்னிமார் தெய்வங்களை வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும்? கன்னிமாருக்கு 7 நெய் தீபம் ஏற்றி, அதே போல் காதோடு கருகுமணி, காதோலை கருகுமணின்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அதை வாங்கிக்குங்க. வாங்கிட்டு அங்கேயே போயிட்டு பொங்கல் வைங்க. பொங்கல் வச்சு படையல் போட்டு 7 நெய் தீபம் ஏற்றி இந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு சாபம் நீங்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு நாளோ இதுவோ அதெல்லாம் கிடையாது. எந்த நாளில் வேணாலும் போய் செஞ்சுட்டு வரலாம். உங்களுக்கு அந்த சாபம் நீங்கி ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். இது நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட இதை செய்யலாம், தப்பு கிடையாது. கன்னிமார்களுக்கு படையலிட்டால் அவ்வளோ சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்துக்கும் வச்சு, ஏன் ஆடை கூட கொடுக்கலாம். சித்தாடை மாதிரி வாங்கி அந்த 7 கன்னிமார்களுக்கும் கட்டி பொங்கலிட்டு படையலிட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்தால் கன்னிராசிக்காரங்க அந்த சாபம் விலகி பெரிய நன்மை. கன்னிராசிக்காரங்கன்னு கிடையாது, எந்த ராசியாக இருந்தாலும் கன்னியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது சாபம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். திடீர் பண வரவு, குருச்சந்திர யோகம். சந்திரனும் குருவும் 4ஆம் அதிபதியான சந்திரன் 3ஆம் வீட்டில் குருவோடு இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எல்லாத்தை விட நன்மை தருகின்ற நாளாக இருக்குது. வண்டி வாகனத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆனால் சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும். சமூக நிகழ்வுகளால் மனசில் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருந்தாலும் நல்ல தனவரவு வருகின்ற நாளாக இருக்குது. வெளியூர் பயணங்களில் நல்ல ஒரு ஆதாயமும், ஆனால் உடலில் மட்டும் கொஞ்சம் அசதி ஏற்பட வாய்ப்புண்டு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்திலே உங்களுக்கு 5 கிரக சேர்க்கை இருக்குது. நன்மைகள் நிறைய நடைபெறுகின்ற, எதிர்பார்த்ததை விட எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு சார்ந்த விஷயமாகட்டும், நிலவுலன்களில் பிரச்சனை இருந்தால் அதை சார்ந்த விஷயமாகட்டும், எல்லாம் நன்மையாகவே நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அசதிகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை, அரசு சார்ந்த விஷயத்திலும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வருங்காலம் சார்ந்து சில விஷயத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. அதே போல் இன்றைக்கி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனை பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. தம்பதிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அது மாலை வேலைக்கு பிறகு நன்மையிலே முடியும். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி நேயர்கள் முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இன்றைக்கி இருங்க.
நல்ல வருவாய் வரக்கூடிய தருணம் இருக்குது. நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் மறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களில் கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. 5 கிரகத்தை குரு பார்வை, அதனால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். உங்களை பற்றிய பலம் என்ன, உங்களை பற்றிய பலம் என்ன, பலவீனம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல மேன்மை இருக்கும். அதே மாதிரி குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு கொடுக்கின்றது. வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். விளையாட்டு செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. சகோதர உறவுகளோடு இன்னைக்கு அனுசரித்து நடத்து கொண்டால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், சொந்த தொழில் செய்கிறவங்களாகட்டும், சிறு சிறு வியாபாரம் செய்கிறாகட்டும் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஆனால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. 12ல் சந்திரன் இருந்தாலும் குருவோடு இணைந்து இருக்குது. பிள்ளைகளால் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதுவும் 8ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை, குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். அதே மாதிரி அதில் கவனமாக இன்றைக்கி இருக்கணும். ரகசியமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும். கால்நடை சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. நண்பர்களிடம் அனுசரித்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகும், சுகம் நிறைந்த நாளாகும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் சாதகமாக அமைகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் இன்னைக்கு ஏற்படும் ஒரு சில விஷயத்தில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் வெற்றி நிறைந்த நாள். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டலாம். அதே மாதிரி செல்கின்ற இடத்தில் எல்லா இடத்திலும் மதிப்பு மரியாதை கூடும். ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். ஆனால் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மறைமுகமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கலைப்பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கின்ற நாளாக இருக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் அடைகின்ற நாளாக இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட விதத்தில் உங்களுக்கு அதை முடிக்கின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும்.
சகோதர வழியில் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி இன்றைக்கி அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் லாபங்கள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எதிரி தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு சார்ந்த விஷயத்தில் இந்த பரீட்சை, இந்த குரூப் தேர்வு இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், வருவாய் வருகின்ற ஒரு தருணம். ஏன்னா இதுவரைக்கும் எவ்வளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். உயர் கல்வியில் புதுவிதமான அனுபவத்தை கிடைக்கின்ற ஒரு தருணம். ஆரோக்கியம் சார்ந்த விரயங்கள் ஏற்படும். தொழில் முயற்சிகளில் அலைச்சல்களுக்கு பின்பு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்த தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் விரயம் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு. மனதளவில் புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறியெல்லாம் குறையும். பெரியோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். அதே மாதிரி பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள், செலவுகள் இதெல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு. உயர்கல்வி தொடர்பான தேடல்கள்லாம் அதிகரிக்கும். வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு பண கஷ்டம், மன கஷ்டம், கடன் தொல்லை இதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது மாறுகின்ற ஒரு தன்மையை இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி கனிவோடு இன்றைக்கி நடந்துக்குங்க. ரொம்ப கோபத்தோட ஒரு ஆஷாக நடந்துக்காதீங்க. கனிவோடு நடந்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும். இப்போ சில பேருக்கெல்லாம் சில அங்கீகாரமே இருக்காது. நல்லா உழைப்பாங்க, நல்லா கஷ்டப்படுவாங்க, ஆனால் ஒரு அங்கீகாரம் இருக்காது. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இந்த குடியுரிமைன்றது அங்கீகாரம் தான். அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உடலில் ஒரு சோர்வு இருக்கும். கூட பிறந்த சகோதரர்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள்.
குடுக்கல் வாங்கல நிதானமாக இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தக பணிகளில் ரொம்ப இன்றைக்கி கவனத்தோடு செய்வது மிகவும் நன்மையை தரும். அதே போல் சமூக பணிகளில் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க கூட இன்றைக்கி சில ஒரு மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கவனமாக இருங்க. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அமைதியோடு எதையும் செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது. ஆனால் தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே 8ஆம் வீடு சந்திராசிரமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சந்திரன் 7ல் குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தை கொடுத்துருக்கு. மற்றவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்கும். பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை. அதனால் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் 3ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால முயற்சி, உங்களுக்கு எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சில பேர் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற விவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. நட்பு வட்டாரம் இன்றைக்கி மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நீண்ட நாள் உறவினர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு மனசுலையும் சரி ஒரு உடல்லையும் சரி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. திடீர் எதிர்பாராத வருவாய் வரும். ஒரு மகிழ்ச்சி பொங்குகின்ற நாளாக இருக்குது. உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. எதிர்பாராத பண வரவும் இருக்குது. பயணங்களால் ஆதாயமும் இன்றைய தினம் இருக்குது. பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், 2ஆம் வீட்டில் 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பல் சார்ந்த விஷயம், தலைவலி சார்ந்த விஷயம், வயிறு வலி இதெல்லாம் வந்ததுன்னா உடனடியாக பார்த்து கொள்வது நன்மையை செய்யும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டுகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் பிறக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சிறு வியாபாரம், இந்த சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி
ஒரு சிறிய ஒரு முடக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நல்ல நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒன்று எனர்ஜி கிடைக்கும். அதே போல் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நலம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அது சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். இப்போ வண்டி வாகனங்களாம் ரிப்பேரில் இருக்குன்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி கிடைக்கும். சமூக பணிகளில் ஆதரவாக இருப்பார்கள். தன வரவு தாராளமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நன்மையை தரும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். செலவுகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம், விரைய செலவுகள்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இதெல்லாம் இருக்கணும். சிலரின் சந்திப்புகளால் சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.